வணக்கம். இது வைகறை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ராகி களி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த ராகி களியை குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். இந்த ராகி களி செய்கிறதுக்கு 1 டம்ளர் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த டம்ளரில் நீங்கள் மாவு அளக்குறீங்களோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும். இந்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இதை இப்போ நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுங்க. நம்ம இன்னொரு அடுப்பில் குக்கரில் தண்ணி ஊற்றி உள்ள வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கலாம். அதை அப்படியே சூடேறிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மாவு கரைச்ச பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. நீங்கள் கரண்டி இருந்தாலும் கிளறிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மத்துக்காம்பு இருந்ததுன்னா கிளறிக்கலாம். இதை கொஞ்சம் கைவிடாமல் கிளறணுங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இந்த மாதிரி மாவு தண்ணி ரெண்டையும் ஒட்டுக்கா கரைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி வச்சு அடுப்பில் சூடு ஏற்றிட்டு 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி கரைச்சிக்கிட்டு நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற தண்ணி சூடேறினதுக்கப்புறம் இந்த மாவை ஊற்றிக்கலாங்க. ஊற்றி இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கிறது தான். இப்போ நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இது ஃபஸ்ட்டு கெட்டியாகிட்டு வரும்போது கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து கரெக்டாக சரியாக போயிடுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்த உடனே இது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரலும் அவ்வளோதாங்க இருக்கலாம் அடுப்பில். அதுக்குள்ளே இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில், குக்கரில் எந்த பாத்திரம் வைக்க முடியுமோ அந்த பாத்திரத்தில் வலித்து இந்த மாவு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பாத்திரம் ஃபுல்லாக இருக்க மாதிரி போடாமல் இந்த மாவு இந்த பாத்திரத்தில் பாதி அளவு மட்டும் வர மாதிரி அந்த சைஸ் பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் வெளியில் பொங்கி வந்துடும். இப்போ இதை மாவு ஃபுல்லாக எடுத்து போட்டாச்சு. இப்போ இதை ஈவனாக தண்ணி தொட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம குக்கரில் வச்சிடலாங்க. குக்கரில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடிட்டு குக்கரை மூடிட்டாங்க. குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் விட்டலாங்க. இப்போ 5 விசில் வந்த உடனே தானாக ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் திறந்துக்கலாங்க. திறந்து கிளறி விடலாம். இது சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் குழக்கலான் இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு உருட்டுறதுக்கு அவ்வளோ நல்லா வராது. அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஆற விட்டுடலாங்க. இப்போ இந்த களி நல்லா ஆறியிருக்கு. ஒரு 5 நிமிஷம்
நம்ம தண்ணியில் கை வச்சுட்டு இதை தொட்டு பார்த்தோம்னாக்க நமக்கு இந்த மாவு வந்து கையில் ஒட்டாது. களி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தங்க. நம்ம களி செய்யும்போது நம்ம அந்த களி எடுக்கிற கரண்டி, நம்ம உருட்டு போகிற பாத்திரம் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு அலசி கழுவி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அந்த களி வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க. குக்கரில் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸி. நீங்களும் வீட்டில் இதேமாரி குக்கரில் களி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.